அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் அஜித்குமார் மரணத்திற்கு மூல காரணமாக இருந்த நிக்கிதா மீது ஏற்கனவே அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த புகார் இருந்த நிலையில் தற்பொழுது அவர் ஆசிரியையாக பணியாற்றிய பொழுது அவரை நீக்க வேண்டும் என்று மாணவிகள் மனு அளித்ததாகவும் அந்த புகாரும் அவர் மீது இருந்ததாகவும் அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்புவனத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் புகார்தாரரான நிக்கிதா அவர்கள் திண்டுக்கல்லில் உள்ள MEM அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வந்ததும், மேலும் அந்த துறையின் தலைவராகவும் நிக்கிதா இருந்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு தாவரவியல் துறை மாணவிகள் கல்லூரி பேராசிரியர் நிக்கிதா மீது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளனர். மேலும் அந்த புகாரில் அந்த பேராசிரியர் நிக்கிதா அவர்கள் மாணவிகளை தொடர்ந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் வகையிலும் இதனால் தங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுவதாக கூறி அந்த மனுவை கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வழங்கியிருந்தனர். மேலும் இந்த மனுவினை சம்பந்தமாக கல்லூரி துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது புகார் சம்பந்தமாக மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரை செய்து அந்த கடிதத்தை மாவட்ட ஆட்சியர் இணைத்து அனுப்பியிருந்தார். இதனிடையே கல்லூரி பேராசிரியர் நிக்கிதா அவர்கள் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் தற்பொழுது மீண்டும் அதே கல்லூரியில் அதே பணியிலேயே பணியாற்றி வந்துள்ளார். இதனால் மாணவிகள் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு வந்துள்ளனர். தற்பொழுது திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய புகார்தாரரான நிக்கிதா தற்பொழுது 5 நாட்களாக கல்லூரி பணிக்கு வராமல் விடுமுறை எடுத்து தற்பொழுது தலைமறைவாகியுள்ள விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாசினி.